சாய்ராம் ஹிமாலய ரகசியங்கள் அத்தியாயம் 40 தொடர்ச்சி. இந்தோர் பயணம். முதலில் இண்டோர் என்னும் ஊருக்கு விமானத்தில் சென்று அங்குள்ள சாருகேஸ்வர ஆசிரமத்தில் அவர்கள் தங்கினர். இங்கு மிக பிரசித்தி பெற்ற 25 அடி உயரமுள்ள படாகணபதி என்னும் விநாயகர் ஆலயம், அன்னபூர்ண ஆலயம் மற்றும் கோமாதாகிரி ஜெயின் கோவில் ஆகியன இங்கே உள்ளன. அது இந்தோரிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அங்கு 2 நாட்கள் தங்கினர். குரு பரம்பரையில் இயங்கி வரும் அந்த ஆசிரமத்தில் ஒரு சந்நியாசியை அவர்கள் சந்தித்தனர். அவர் பெயர் ராதா சைத்தன்யா ஆகும். எப்போதும் புன்னகை மலர காட்சியளிக்கும் அவரது குருவின் சமாதி அங்கே உள்ளது. அந்த சமாதியை இவர்கள் தரிசித்து வணங்கினர். அங்கு இவர்களை குருபாய் என்று அனைவராலும் அழைக்கப்படும் அன்பர் ஒருவர் அழைத்து சென்றிருக்கிறார். அந்த சாருகேஸ்வரி ஆசிரமத்தில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. ஸ்ரீராம் ஜெயராம் 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 என்னும் ராமநாம கீர்த்தனை தொடர்ச்சியாக அல்லும் பகலும் கடந்த 1986ஆம் ஆண்டு முதல் எந்த இடைவெளியும் இல்லாமல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனை ராதா சைத்தன்யாவுடன் அந்த ஊர் மக்களும் எந்தவித தடங்களும் இன்றி தொடர்ந்து செய்து கொண்டு உள்ளனர். இவ்வாறு ராமநாம கீர்த்தனை வருடம் முழுவதும் நடைபெறுவது கண்டு ஓம் குரு வியந்து போனார். அங்கிருந்து அவர்கள் மிக பழமை வாய்ந்த ஓம்காரேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டனர். ஓம்காரேஸ்வரர் கோவில் நர்மதா ஆற்றின் நடுவில் உள்ளது. இது நர்மதா ஆற்றின் நடுவில் மந்தாதா சிவபுரி என்னும் தீவில் அமைந்துள்ளது. அந்த தீவின் அமைப்பு கூட ஓம் என்னும் வடிவில் அமைந்துள்ளது வியப்புக்குரிய செய்தியாகும். அந்த தீவினை ஓம்கார் மலை என்றும் கூட அழைக்கின்றனர். அந்த கோவிலில் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வட்டமான பரிக்கிரமா பாதை கூட உள்ளது. ஓம் குரு அந்த பரிக்கிரமா மேற்கொண்டு வணங்கியுள்ளார். அந்த தீவிற்கு படகில்தான் செல்ல வேண்டும். ஆற்றின் வேகம் கடுமையாயிருப்பதால் வெகு எச்சரிக்கையாகத்தான் செல்ல இயலும். இந்த ஓம்காரேஸ்வரரை தரிசிப்பது பெரும் பாக்கியமாகும். முற்றிலும் வேறுபட்ட ஒரு மகான். அங்கிருந்து திரும்பி வரும் வழியில் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மகான் வசிக்கிறார். அவர் பெயர் சுகதேவ் ஆகும். அவரை பார்க்க இவர்கள் சென்றிருக்கின்றனர். அந்த மகான் யாரையும் பார்ப்பதில்லை, யாருடனும் பேசுவதில்லை, எப்போதும் சமாதி நிலையிலேயே இருக்கிறார். அந்த இடம் முழுதும் சக்தியின் அளவு அபரிதமானதாக இருக்கிறது. எப்போதும் படுத்தே இருக்கும் அவர் படுத்தபடியே சிறுநீர் கழிப்பதுடன் மலமும் அங்கேயே கழித்து விடுகிறார். அங்குள்ள ஒருவர் அவற்றை சுத்தம் செய்து விடுகிறார். ஆனால் என்ன விந்தை என்றால் அங்கே எந்தவித துர்நாற்றமும் கிடையாது. மாறாக அங்கே நறுமணம் வீசுகிறது. மகான்களின் கழிவுகள் கூட புனிதமாயிருப்பது கண்டு ஓம் குரு வியந்து போனார். ராதா சைத்தன்யா சுவாமியும் நிர்மலானந்தா சுவாமியும் தான் அவரை அங்கே அழைத்து சென்றுள்ளார்கள். யார் வந்தாலும் கண் திறந்து பார்த்துவிட்டு பின் அந்த சுவாமி கண்களை மூடிக்கொள்கிறார். வருகின்றவர்களுடன் உலகியல் விஷயங்களை பற்றி பேச அவருக்கு பிடிப்பதே இல்லை. அங்குள்ள ஊர் மக்கள் அந்த மகானுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர் இருக்கும் இடத்தை பராமரித்து வருகின்றனர். அவர் எதுவும் உண்ணுவதும் கிடையாது. வலுக்கட்டாயமாக உணவை கொடுக்கின்றனர். அப்படி யாரேனும் உணவு கொடுக்க வரும்போது அப்படியே அவர்களை அவர் பிடித்து தள்ளிவிடுகிறார். அவ்வாறு தள்ளப்பட்ட நபர் 30 அடி தூரம் தள்ளி போய் விழுகிறார். சுவாமிஜியின் ருத்ர ரூபம் நிகழ்த்தும் செயல் அது. நிர்குணத்தில் நிற்கும் அவர் வெகு காலமாய் யாரையும் பார்த்தது கிடையாது. ஒரு தவமுனிவர் இவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர் விளங்குகிறார். தன்னையே தரிசனம் செய்து மகிழ்ச்சியுடன் அவர் வாழ்கிறார். அவரை சந்தித்தது மிகப்பெரிய தருணமாக ஓம் குரு எண்ணுகிறார். உன்னை உணர்ந்து கொள், ஏன் வீணாக அலைந்து திரிகிறாய், மகிழ்ச்சியாய் இரு என்பது இவர்கள் தியானத்தில் இருந்தபோது அவர் அளித்த செய்தியாகும். அங்கிருந்து புறப்படுவதற்கு ஓம் குருவிற்கு மனதே இல்லை. உள்ளுக்குள்ளே அப்படியோர் ஆனந்தம் பெருக்கெடுக்க முந்தைய பிறப்பின் ஒரு தொடர்பாகவே இந்த மகானை சந்திக்க நேர்ந்தது என்று ஓம் குரு கூறுகிறார். அவரை புகைப்படம் எடுக்க வேண்டும் போல இருந்தாலும் உள்ளுணர்வு வேண்டாம் என்று கூறவே ஓம் குரு அமைதியாய் இருந்து விட்டார். நன்றி. சாய்ராம்.